நம்மள நிறைய பேருக்கு நிஃப்டி 50 விட ஆல்ஃபா 50 அதிக ரிட்டர்ன் கொடுக்கும்போது எதுக்கு நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற டவுட் இருக்கும். நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட ஆல்ஃபா 50ல் கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலே நிஃப்டி 50ல் கிடைக்கிற ரிட்டர்னை ரீச் பண்ணிடலாம். இல்லை நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஆல்ஃபா 50ல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் அதை விட டபுள் டைம் ரிட்டர்ன் வரும்னு நினைப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நிஃப்டி 50 அண்ட் ஆல்ஃபா 50யோட லாஸ்ட் 10 இயர் ரிட்டர்ன்ஸ். ஆல்ஃபா 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயரில் ஆல்மோஸ்ட் 400% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 170% பக்கம் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே லாஸ்ட் 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 50 100% கிட்ட ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது. நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 10% தான் ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது. இதுவே இயர்லி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 5%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஆல்ஃபா 50 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்குது. இப்போ இந்த ரிட்டர்ன்லாம் பார்க்கும்போது நீங்கள் நிஃப்டி 50 விட ஆல்ஃபா 50ல் இன்வெஸ்ட் பண்ணலாமே, நிஃப்டி 50 கம்பேர் பண்ணும்போது லாங் டேர்மில் ஆல்ஃபா 50 நல்ல ரிட்டர்ன் தானே கொடுக்குது, ஏன் நம்ம ஆல்ஃபா 50 இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆல்ஃபா 50ல் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன் உண்மையாகவே வருமானதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது ஆல்ஃபா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஆல்ஃபான்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுப்போம். ஆல்ஃபானா இப்போ ஏதோ ஒரு பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது அதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸோ இல்லை அதை விட நல்ல ரிட்டர்னோ கொடுக்கறது தான் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இந்த அதிகமான ரிட்டர்ன் அதிகமான பர்ஃபார்மன்ஸ்ன்றதுக்கான தான் ஆல்ஃபான்ற அர்த்தம். ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட வேலையே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமான ரிட்டர்னும் அதிகமான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கறது அதோட வேலை. இந்த ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் என்எஸ்சியில் இருக்கிற 300 கம்பெனியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 300 கம்பெனியில் எது டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற 50 கம்பெனியை தான் ஆல்ஃபா 50ல் வச்சுருப்பாங்க. இந்த ஆல்ஃபா 50ல் வந்து இயர்லி 4 டைம்ஸ், அதாவது ஒரு குவார்ட்டருக்கு 1 டைம் இந்த கம்பெனிஸை ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த 300 கம்பெனிஸில் ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியை மட்டும்தான் ஆல்ஃபா 50ல் வச்சுப்பாங்க. ஃபேஸ் வேல்யூக்கு ஆவரேஜாவோ இல்லை ஃபேஸ் வேல்யூ கம்மியாகவோ பர்ஃபார்மன்ஸாக இந்த ஒரு குவார்ட்டருக்கு ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுல அந்த கம்பெனியை எடுத்துகிட்டு எது நல்ல பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனி ஆட் பண்ணுவாங்க. இப்போது நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்ஃபா 50ல் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கிறதால இதுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியும்னா நீங்கள் ஆல்ஃபா 50ல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கம்மியான ரிஸ்க் தான் என்னால் எடுக்க முடியும்னா நீங்கள் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சேஃபான விஷயம். இன்கேஸ் ஆல்ஃபா 50ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் கிடைக்காம போயிடலாம், இல்லை நெகட்டிவ்லையும் இருக்கலாம். இப்போ நெகட்டிவில் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு 1 இயரோ 2 இயரோ இல்லை 5 இயர்ஸ் கூட டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் பாசிட்டிவில் வரும், ஆனால் அதுக்கான டைம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.